Hello friends, welcome to Vivekam V Plus Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட்கட் என்ன அப்படினா 11 ஆல எந்த ஒரு நம்பரையும் ஈஸியா ஃபாஸ்டா நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். அதுக்குரிய ட்ரிக் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க 2453 * 11. 11 ஆல மல்டிப்ளிகேஷன் கேட்டிருந்தாலே ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல யாம் வர வேண்டியது என்னன்னா கொடுத்திருக்க நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் அப்படியே எழுதணும். சோ இப்போ இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்ன 3. So 3 அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்து அப்படியே ஆட் பண்ணுங்க. 5 + 3 8, 5 + 4 9, 4 + 2 6. Then first digit அப்படியே எழுதியாச்சு. 26983 இதான் இதோட ஆன்சர். பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா ஃபாஸ்டா பண்ணிட்டோன்னு. ஓகே, இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க 4672. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட் அப்படியே எழுதணும். ஸோ 2. நெக்ஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்து அப்படியே ஆட் பண்ணுங்க. 7 + 2 9, 6 + 7 13. 13ங்கிறது 2 டிஜிட் நம்பர். ஸோ 3, ரிமைண்டர் 1, 6 + 4 10, 10 + 1 11. ஸோ தென் ரிமைண்டர் 1. ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே எழுதணும். பட் இங்கே ரிமைண்டர் 1 இருக்கிறனால 4 1ஓட ஆட் பண்ணுங்க. இப்போ 5. ஸோ இந்த ஆன்சர் இஸ் 51392. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் அப்படியே எழுதணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த 11 எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா 10 + 1ன்னு பிரிக்கலாம், அப்படி தானே? ஓகே, இப்போது இந்த நம்பரை ஃபஸ்ட்டு 10ஓட மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 24530. நெக்ஸ்ட் இந்த நம்பரை 1ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். 2453. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். 3 8 9 6 2. பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்குது. இந்த பேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கால்குலேஷனே பண்ணுறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஷார்ட்கட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.